ஆனா நம்ம மக்கள் இப்படி சிந்திக்கிற நிலைமையில இருக்கிறப்போ நம்முடைய வாழ்விற்காக ஏசாயா 25:4 சொல்லுது, கொடுமையான சீரல் மதிலை மோதியடிக்கிற வெள்ளத்தை போல் ஏழைகளுக்கு பலன், திக்கற்ற மக்களுக்கு வாழ்வு கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். இருதயம் நறுங்குண்ட மக்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக வந்தார். அதுதான் லூக்கா 4:17-18 சொல்லுது. அதுதான் அன்பு சகோதரி இந்த பகுதியில் இந்த மக்களோடு வந்து இந்த மக்களை நம்மை இனம் புரிந்து கொண்டு நமக்கு ஒருவேளை உணவு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்ல, நம்ம பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்க? எஜுகேஷன், கல்வி சொல்லி கொடுக்குறாங்க. இதெல்லாம் எந்தவித எதிர்பார்ப்பு இல்லாம அவங்க செய்யறாங்க. ஆனா அவங்களுடைய குடும்பங்கள் வாழும், அவங்க குடும்பங்கள் உயரும், அவருடைய வாழ்க்கை தரம் உயரும். இதே மாதிரி இன்னொரு சகோதரி எனக்கு எங்களுடைய கம்பெனிக்கு ரெகுலரா வருவாங்க. அவங்க பேர் எனக்கு தெரியாது, சமூக சேவைன்னு என்னுடைய செல்ல போட்டு வச்சிருக்கிறேன். அவங்க ஒரு பகுதியில வேலை செய்யறாங்க. ரொம்ப ஒரு பின்தங்கின பகுதி, காந்திபுரம்ங்கிறத ஒரு பகுதி, மூலபுத்திரத்துக்கும் வேசார் படிக்க இடையில இந்த பிரிட்ஜி கீழே உள்ள இருக்கு காந்திபுரம். அந்த சகோதரி பார்த்தீங்கன்னா உணவு கூட இல்லை. ஆனா வாழ்க்கையில் தன் பிறருக்கு உதவி செய்வதற்காக தன் வாழ்வை அர்ப்பணிக்கிறாங்க. ஒருவேளை இவங்கள் மூலம் நம் இயேசுவை கண்டு கொண்டிருக்கிறோம். அந்த இயேசு நமக்கு வாழ்வு கொடுக்க மாட்டார். சொந்தம் என்று சொல்லிக் கொள்ள உம்மை விட யாரும் இல்ல, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்ல. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே, இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. தழும்புகளால் நான் சுகமானே, உன் வார்த்தையினால் பலனானே. உன் தழும்புகளால் நான் சுகமானே, உன் வார்த்தையினால் நான் பலனானே, நான் பலனானே, நான் பலனானே. இயேசுவே 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 எல்லாம் இயேசுவே. உம் கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன், உம் பாசத்தினால் நான் திகைத்து போனேன். உம் கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன், உம் பாசத்தினால் நான் திகைத்து போனேன், நான் திகைத்து போனேன், நான் திகைத்து போனேன். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல, சொத்து என்று அழைத்துக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்ல. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே, இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. இந்த உலகத்தால் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறோம்ப்பா. ஆனா நீ வார்த்தையினால் எங்களை சேர்த்து கொண்டீங்கப்பா, உங்களுடைய அனாதி சிநேகத்தினால் என்னை சேர்த்து கொண்டீங்கன்னு சொன்னீங்கப்பா. ஒரு விசை கூட எந்த பகுதியில எங்களோடு தகப்பனே உண்மை இணைத்து கொண்டீங்க தகப்பனே. எங்களில் ஒருவராய் நீர் உண்மை இணைத்து கொண்ட தயவுக்காக கூட நன்றி தகப்பனே. ஒரு விசை கூட எத்தனை வேதனைகள் எத்தனை துன்பங்கள் மத்தியில இன்னைக்கு நான் போன பிசினஸ்க்கு, ஆனா இன்னைக்கு ஒண்ணுமே எனக்கு வருமானம் இல்லை. நேற்று போன நிறைய வந்தது, ஆனா வாழ்க்கையில அமைதி இல்லை. அப்படிப்பட்ட அமைதி இல்லாத நிலைமையில ஏக்கத்தோடு உட்கார்ந்திருக்கிற அன்பு பிள்ளைக்கு தகப்பனே இன்னைக்கு ஒன்றுமே கிடைக்கல, இன்று இரவுக்கு நான் என்ன செய்வேன்னு கண்ணீரோடு இருக்கிற அன்பு மகளுக்கு தகப்பனே உங்களுடைய பிரச்சனை இறங்கட்டும் தகப்பனே. அந்த சகோதர